எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ஃபெஸ்டிவல்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது முதல்ல கொழுக்கட்டை. அதுவும் ஸ்வீட் கொழுக்கட்டை. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இல்லையா? இந்த ரெசிபிய நல்லா சூப்பரா வரணுங்கிறதுக்காக பூஜை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு அவசரமா பண்ணாம நாளே இத ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இத செய்யறதுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சமா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா குக்கர்ல ஒரு 2, 3 விசில் எடுத்து வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். வெள்ளை பாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த துருவி வச்சிருந்த தேங்காவையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் கடலைப்பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமா ஏலக்காய், அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருள வதங்கி வர அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இதுதான் கொஞ்சம் டைம் ஆகும். இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஸ்வீட் பூரணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கையோட டின்னர் ப்ரிப்பரேஷனையும் முடிச்சுட்டு நானும் டின்னரை சாப்பிட்டுட்டு பூஜா வெசல்ஸ் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜா வெசல்ஸ் கிளீன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற இந்த பீத்தாம்பரி பவுடரை அப்படியே அந்த பூஜா வெசல்ஸ்ல எல்லாம் நல்லா கையாலே தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியில அதை வாஷ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஷைனிங்காவே இருக்கும். மறக்காம வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் டவலை எடுத்து நல்லா தொடச்சி வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த வாட்டர் மார்க் எல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா ஷைனிங்காவே இருக்கும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சுதான் கார கொழுக்கட்டைக்கான பூரணம் ரெடி பண்ணேன். ஊற வச்ச வெள்ளை உளுத்தம் பருப்போட கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி இட்லி தட்டுல வேக வச்சு எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் துருவன தேங்காய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு அதோட இதை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கார கொழுக்கட்டைக்கான பூரணமும் ரெடி. அதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டை ப்ரிப்பரேஷனுக்கு போக வேண்டியதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி விநாயகருக்கு முன்னாடி வச்சு படைச்சிட்டு இந்த நன்னாள்ல எல்லாருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி நிறைய சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம், நிறைய வளங்கள் இது எல்லாத்தையுமே வழங்கணும்னு விநாயகர்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன்.